இன்னைக்கு பெரும்பாலும் நிறைய பேருக்கு ஒரு எட்டாக்கனியாக இருக்கிறது என்னன்னா தங்கம் வாங்குறது. ரகசிய உண்மைகள் சேனல் பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அப்பர் மிடில் கிளாஸா இருந்தா கூட தப்பிச்சிடுறாங்க, ரிச்சா இருந்தா கூட ஓகே. பட் லோயர் மிடில் கிளாஸ் அண்ட் மிடில் கிளாஸ் ஆளே கூட இந்த தங்கத்தை வாங்க முடியல. அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை விண்ணை முட்டும் அளவுக்கு ராக்கெட் வேகத்துல உயர்ந்துகிட்டே போயிட்டே இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற இந்த காலகட்டத்தில் தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது ஒரு கனவாகவே பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்கு. இருந்தாலும் இந்த கனவு நிறைவேறணும் அப்படின்னா தங்கம் நிறைய வாங்கணும், தங்கம் நிறைய சேர்க்கணும், ஸ்வர்ணலக்ஷ்மி, அதிர்ஷ்டலக்ஷ்மி, மகாலட்சுமி என் வீட்டில் எப்பவுமே இன்னும் நிறைய நிறைய வசிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ பதிவு தான் இது. இந்த வீடியோ மூலமா நீங்கள் எப்படி தங்கம் வாங்கலாம், அதே மாதிரி தங்கம் அடகு வைக்காம எப்படி அதை காப்பாற்றலாம், அப்படியே அடகு வச்சாலும் மீண்டும் மீண்டும் அது அடகுக்கு போகாம இருக்க நீங்க எந்தெந்த மாதிரியான பரிகாரங்கள் வழிமுறைகள் பின்பற்றலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நிறைய பேர் பண்ற ஒரு பெரிய தப்பு என்ன தெரியுமா? தங்கத்தை வாங்கி நல்லா பிடிச்ச டிசைன்ஸு, பிடிச்ச மாதிரியான நெக்லஸ்ஸு, ஆரம், பெரிய ஜிமிக்கி, ஒட்டியானம் இதெல்லாம் வாங்கி பீரோவில் பூட்டி வச்சிருவீங்க. அதை ரொம்ப நாள் யூஸே பண்ண மாட்டீங்க. கேட்டால் ஃபங்க்ஷன் வரல, ரிசப்ஷன் வரல, வீட்டில் எந்த ஒரு சிறப்பான நிகழ்வு நடக்கலை, நான் எப்படி அதை போட்டுக்கிறது, ரொம்ப கிராண்டாக இருக்குது அப்படி இப்படின்லாம் காரணங்கள் சொல்லுவீங்க. ஆனால் ஆக்சுவலாக அந்த மாதிரி நீங்கள் செய்யவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் பூட்டி வைக்கிற தங்கத்துக்கு தோஷம் பிடிக்கும், ஸ்வர்ணத்துக்கும் தோஷம் இருக்குது அப்படிங்கிறது ஆன்மீகத்தால் நம்பப்படுற ஒரு விஷயம். ஸோ அந்த மாதிரி தங்கத்தை பூட்டி வைக்காமல் அது தோஷம் பிடிக்காமல் நீங்கள் பாதுகாக்கணும் அப்படின்னா அடிக்கடி அதை நீங்கள் போட்டுக்கிட்டு பயன்படுத்தணும். ஸோ இந்த தங்கம் தோஷம் பிடிக்காம இருக்கணும் அப்படின்னா நீங்க எந்த மாதிரியான தங்க நகை வாங்கினாலும் அதை பூட்டி வச்சு வேடிக்கை பார்க்காம நீங்க அதை அன்றாடம் வாழ்க்கையில முடிந்த வரைக்கும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நீங்க பண்றதன் மூலியமா உங்க தங்கத்துக்கு தோஷம் பிடிக்காது, அதனால மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து இந்த தங்கத்தை நீங்க வாங்கும் பொழுது குளிகை காலத்துல வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா குளிகை நேரத்துல நீங்க ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அது திரும்ப 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 நமக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்மீகத்துல நம்பப்படுது. ஸோ அதனால குளிகை காலமா பார்த்து நீங்க திரும்ப தங்கம் வாங்க போறீங்க, இல்லை புதுசாக தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா குளிகை காலமாக இருக்குதான்னு கேலண்டரில் பார்த்துட்டு அந்த காலத்தில் நீங்கள் போய் தங்கம் வாங்குனீங்க அப்படின்னா திரும்ப 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 நீங்கள் குளிகை காலங்களில் தங்கம் வாங்குவீங்க அப்படின்னு நம்பப்படுது. அதுக்கப்புறம் நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட இருந்து தங்க நகையை கடனாக வாங்கி போட்டுக்கிறீங்க அப்படின்னா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஸ்வர்ணத்துக்கு தோஷம் இருக்குது இல்லைங்களா? ஸ்வர்ணத்துக்கும் தோஷம் பிடிக்கும். ஸோ நீங்கள் யார்கிட்ட இருந்து அந்த தங்க நகையை கடனாக வாங்குறீங்களோ அவங்களோட தோஷம் பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அவங்க கிட்ட வாங்கும் போதே நல்ல உப்பு தண்ணீரில் அந்த தங்க நகையை கழுவிடுங்க. அதுக்கப்புறமா பாலில் அந்த தங்க நகையை முக்கி எடுத்து சுத்தம் செய்துட்டு அதுக்கப்புறமா அந்த தங்க நகையை போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட இருந்து கடனாக வாங்குனீங்களோ அவங்களுடைய தோஷம் உங்களை அண்டாது. அதே மாதிரி நீங்கள் வேற யாருக்குன்னா உங்களுடைய தங்க நகையை கடனாக கொடுக்குறீங்க அப்படின்னா திரும்ப அவங்க உங்ககிட்ட அதை ரிட்டர்ன் பண்ணும் போதும் இதே விஷயத்த நீங்கள் மறக்காமல் செஞ்சிடணும். அதாவது உப்பு தண்ணீரில் அந்த தங்க நகையை போட்டு கழுவி எடுத்துட்டு அதுக்கப்புறம் பாலில் சுத்தம் செஞ்சுட்டு அப்புறமா தான் நீங்கள் பயன்படுத்தணும். இந்த மாதிரி நீங்கள் செய்கிறதன் மூலியமா உங்களுக்கு வேற ஒரு நபர்களுடைய தோஷம் ஸ்வர்ணத்தின் மூலியமா பிடிக்காது அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி நீங்க புதுசா ஒரு தங்க நகை வாங்குறீங்க அப்படின்னா அதை முதல்ல ஒரு வெள்ளை துணியில முடிஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அதில் சந்தனம், குங்குமம் போன்ற விஷயங்கள்லாம் இட்டு அதுக்கப்புறம் அதை நீங்கள் பூஜை ரூமில் வச்சு ஸ்வர்ணலக்ஷ்மியும் குலதெய்வத்தையும் மகாலட்சுமியும் வழிபட்டீங்க அப்படின்னா மகாலட்சுமி இருக்கிற இடம், அஷ்டலக்ஷ்மி வசிக்கிற இடமான நம்ம வீட்டோட தலைவாசல் பகுதியில் என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த வீட்டு வாசலை நீங்கள் எல்லாரும் சொல்கிற மாதிரி வழக்கம் போல் ரொம்ப ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணணும். சைடில் இருக்கிற அந்த 2 கட்டைகளாக இருக்கட்டும், அந்த சைடில் இருக்கிற ஸ்பேஸ்லாம் நீங்கள் ஒரு ஈர துணி வச்சு தினம் தினம் காலை அப்புறம் மாலைக்கு முன்னாடி ஒரு சன்செட்டுக்கு கொஞ்சம் நேரம் முன்னாடி அழகாக சுத்தம் பண்ணி வச்சிடணும். இதை நீங்கள் ரெகுலராக செய்யணும். அப்போ தான் அங்கே அஷ்டலக்ஷ்மியும் மகாலட்சுமியும் வசிக்கிறதுக்கு அவங்களுக்கு வசதியாக இருக்கும். ஃபஸ்ட் அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். அதே மாதிரி அந்த இடத்துல நீங்கள் மஞ்சள் பூசி குங்குமம் பொட்டுட்டு வச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வாசல்ல மாயிலை தோரணங்கள் நீங்க தினமும் கட்டி வச்சிருக்கலாம். அண்ட் அதே மாதிரி திருஷ்டிக்காக இந்த திருஷ்டி பலகாரங்கள், அதுக்கப்புறமா திருஷ்டி பொம்மை, திருஷ்டி பிள்ளையார் இதெல்லாமும் மாட்டி வைக்கலாம்.
மகாலட்சுமி படத்தை நீங்க வாசல்ல மாட்டலாம். ஆனா, உங்களுடைய வீட்டுக்கு உட்புறமா நோக்கி மகாலட்சுமி இருக்கிற மாதிரி ஒரு படத்த நீங்க வந்து உங்க வீட்டோட உட்புறமா நோக்கி நீங்க மாட்டி வச்சீங்க அப்படின்னா, அவங்களுடைய பார்வை, அவங்களோட ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்கு உள்புறமா நோக்கி இருக்கும். ஸோ செல்வம் உங்க வீட்டுக்குள்ள உங்கள தேடி வரும் அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி நம்மளுடைய ஊர்கள்ல இருக்கிற தலைவாசல் முன்னாடி காலத்துலலாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, நீங்களே உங்க அம்மா, பாட்டி இவங்க கிட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முன்னாடிலாம் நம்ம ஊர்கள்ல வாசல் வந்து ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். யார் உள்ள போனாலும் தலை குனிஞ்சு போற மாதிரி இருக்கும். இதற்கு பின்னாடி காரணம் என்ன அப்படின்னா, மகாலட்சுமியும், அஷ்டலட்சுமியும் வசிக்கிற இடம்தான் இந்த வீட்டோட தலைவாசல் எனப்படக்கூடிய ராஜவாசல். ஸோ அவங்களுக்கு ஒரு மரியாதை நிமித்தமாக இருக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம தலை குனிஞ்சு போற மாதிரி வாசல வந்து கொஞ்சம் சின்னதாக நம்ம தலை குனிஞ்சு போற வாக்குல கட்டி வச்சிருப்பாங்க. பட் இன்றைக்கு அதெல்லாம் இல்லாம இருக்கு. வாசல்லாம் கொஞ்சம் ஹைட்டா ஆயிடுச்சு. ஆக்சுவலா வாசல் வந்து நம்ம தலை குனிஞ்சு போற மாதிரி இருக்கிறது தான் நல்லது. அதுதான் வந்து மகாலட்சுமிக்கும், அஷ்டலட்சுமிகளுக்கும் நம்ம காமிக்கிற மரியாதை அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி முன்னாடி காலத்துலலாம் வாசப்படி இருக்குல்ல, இந்த வாசல் தலைவாசலுக்கு கீழ இருக்கிற இந்த வாசப்படியில கால் வச்சு மிதிக்கக்கூடாது. அந்த இடத்த மட்டும் தாண்டி நீங்க உள்ள என்டர் ஆகி போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா, அங்க தான் மகாலட்சுமியும், அஷ்டலட்சுமிகளும் தங்கி இருக்கிறாங்க. பட் இப்போ வந்து அப்படி ஒரு விஷயமே இல்லாம டைல்ஸ்னால ஃபுல்லா கட்டிட்டாங்க. இருந்தாலும் அந்த இடத்துல மட்டும் நீங்க கவனமாக கால் வைக்காம தாண்டி உள்ள போறது தான் என்னைக்குமே நல்லது. ஏன்னா, அங்க கடவுள் வசிக்கிறாங்க அப்படிங்கிறது ஆன்மீகத்துல ரொம்ப ஆணித்தரமாக நம்பப்படுது. ஓகே. இப்ப என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ என்னென்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம். குறிப்பாக நீங்க அந்த வாசக்கதவு, வாசப்படி அந்த தலைவாசல் இடத்துல உட்காரக்கூடாது. உட்கார்ந்துகிட்டு குறிப்பா யார பத்தியும் குறை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது. இப்படி நீங்க பண்றீங்கன்னா, உங்களுக்கு நீங்களே தரித்திரத்த தேடிக்கிறீங்க, ஆப்பு வச்சுக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த இடத்துல தலவரி கோலமா உட்காரக்கூடாது, தலவாரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. பட் பெரும்பாலும் பெண்கள் இப்ப அப்படிதான் இருக்கிறாங்க. ஆனா, நீங்க எப்படி வேணா இருங்க. உங்களுடைய வாசல்ல அந்த மாதிரி இருக்காதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா, மகாலட்சுமி இருக்கிற இடம் அது. உங்களோட வாசல்ல இருந்துகிட்டு நீங்க சத்தமாக எந்த விஷயமும் அதாவது அதிர்வு ஏற்படுத்துற மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணக்கூடாது. சண்டை போடுறது, இல்ல கத்தி பேசுறது, இல்ல டமார்ன்னு கதவ சாத்துறது, கதவ திறக்கிறது, இந்த மாதிரி கொஞ்சம் ரூடான பிஹேவியர்லாம் நீங்க உங்க வாசல்ல பண்ணக்கூடாது. ஏன்னா, அங்க மகாலட்சுமி இருக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி நீங்க உங்க வாசல்ல இருந்து தும்மல் போடக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. வாசல் பக்கமா தலை வச்சு படுக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா, அங்க தான் வந்து மகாலட்சுமியும், அஷ்டலட்சுமியும் வசிக்கிறாங்க அப்படின்னு நம்பப்படுது. அதே மாதிரி குபேரருடைய படங்கள், குபேரரோட வழிபாடு நீங்க உங்க வாசலுக்கு பக்கத்துல எங்கனா அவருடைய சிலையோ, அவருடைய ஃபோட்டோவோ வச்சு நீங்க வழிபட்டீங்கனாலும், அது இன்னும் ரொம்ப சிறப்பான விசேஷங்கள் உங்களுக்கு அள்ளித்தரும் அப்படின்னு நம்பப்படுது. இன்னும் இந்த மாதிரி நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்கள வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.